அது விண்ணகத்தின் ஆளாக சரி or on earth, அல்லது பூமி என்றாலும் சரி, there is one word ஒரே ஒரு வார்த்தை இருக்கின்றது. that is not changed in any language, எந்த மொழியிலும் மாறாத ஒரு வார்த்தை, and that is the word hallelujah. அதுதான் ஹல்லேலூயா என்ற வார்த்தை. You go to China, they will be saying hallelujah. நாம் சைனாவுக்கு சென்றால் அங்கேயும் ஹல்லேலூயா என்று You சொல்வார்கள். go to Africa, they will be saying hallelujah. ஆப்பிரிக்கா நாட்டுக்கு நாம் சென்றோம் என்றால் அங்கேயும் ஹல்லேலூயா என்று சொல்வார்கள். You go to America, they will say hallelujah. நாம் அமெரிக்க தேசத்துக்கு சென்றாலும் அங்கேயும் ஹல்லேலூயா என்று சொல்வார்கள். You go to Australia, they will say hallelujah. ஆஸ்திரேலியா நாட்டுக்கு நாம் சென்றாலும் அங்கேயும் ஹல்லேலூயா என்று சொல்வார்கள். And the Bible says even in heaven they praise God saying hallelujah. பைபிளிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. விண்ணகத்திலே மோட்சத்திலே நாம் சென்றாலும் அங்கேயும் சொல்லக்கூடிய வார்த்தை ஹல்லேலூயா என்பதுதான். The word hallelujah is an angelic language or the heavenly language. ஹல்லேலூயா என்பது விண்ணவர்கள் பேசக்கூடிய மோட்சத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழியாகும். So every time you are saying hallelujah, ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஹல்லேலூயா என்று சொல்லும்போது you are praising God. நீங்கள் ஆண்டவரை போற்றுகின்றீர்கள். So every time the elders in heaven, the saints in heaven worship God, they began to sing hallelujah. விண்ணகத்திலே மோட்சத்திலே மூப்பர்களும் புனிதர்களும் ஆண்டவரை போற்றும் போது அவர்கள் ஹல்லேலூயா என்று சொல்லி போற்றுகின்றார்கள். When look at verse number 4, நான்காவது வார்த்தையை பார்ப்போம். the 24 elders and 4 beasts fell down and worshiped God that sat on the throne, saying amen, hallelujah. அந்த 24 மூப்பர்களும் 4 உயிர்களும் அரியணையில் வீற்றிருந்த கடவுள் முன் விழுந்து வணங்கி ஆமென் ஹல்லேலூயா என்று பாடினார்கள். So they worship God by singing hallelujah. ஆண்டவரை அவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்றால் ஹல்லேலூயா என்று பாடி அவர்கள் தொழுதார்கள். So day and night in heaven they keep singing hallelujah. இரவும் பகலும் விண்ணகத்திலே மோட்சத்திலே ஹல்லேலூயா என்று பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். All those who made Jesus the Lord of their life in heaven are singing hallelujah. ஆண்டவர் இயேசுவை தங்கள் வாழ்க்கையிலே தேவனாக நினைத்தவர்கள் எல்லோரும் விண்ணகத்திலே ஹல்லேலூயா என்று பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். And how are they singing? அவர்கள் எப்படி பாடுகின்றார்களாம்? Verse number 6. 6வது வார்த்தை, I heard as it were the voice of great multitude, and as the voice of many waters, and as the voice of mighty thundering, saying, hallelujah, for the Lord God omnipotent reigneth. பின்னர் பெருந்திரளான மக்களின் கூச்சல் போலும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலும் பேரிடி முழக்கம் போலும் எழுந்த பேரொலியை கேட்டேன். அது சொன்னது, ஹல்லேலூயா, நம் கடவுளாகிய ஆண்டவர் எல்லாம் வல்லவர், அவர் ஆட்சி செலுத்துகின்றார். Praise God. Praise the Lord. Now were they saying this word hallelujah softly, or were they screaming on top of their voice? அவர்கள் மெதுவாக ஹல்லேலூயா என்று சொல்கின்றார்களா அல்லது தங்களுடைய குரலை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்கின்றார்களா? The Bible says in heaven the word hallelujah is an echoing word. It is a word of multitudes screaming on top of their voice at the same time hallelujah. விண்ணகத்திலே இந்த ஹல்லேலூயா என்று சொல்லக்கூடிய இந்த சொல்லானது ஒரு எதிரொலிக்கக்கூடிய எக்கோ என்று சொல்லும்போது அப்படி பிரதிபலிக்கக்கூடிய எதிரொலிக்கக்கூடிய மிகுந்த சத்தத்தோட அந்த குரலை உயர்த்தி பெரும் கூச்சலிட்டு அவர்கள் ஹல்லேலூயா என்று அவர்கள் பாடுவதாக கூறப்பட்டுள்ளது. I don't know whether you have gone to the seashore. நீங்க கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? When the sea is rough, அந்த கடல் ரொம்ப ரஃப்பா இருக்கும்போது and the waves come and dash the அந்த அலை ரொம்ப வேகமா கரையில அடிக்கும். The water makes lots of noise. அப்ப அந்த தண்ணி அப்படி அடிக்கும்போது ஒரு பெரிய சத்தம் கேட்கும். And it's a very deafening voice, very very high. அப்படி காதுல இறையிறது போல பெரிய சத்தத்தோட அந்த அலை அடிக்கும். When you see the water fall from the mountains, the voice is very very loud. மலை பக்கத்துல போய் இருந்து அருவி விழக்கூடிய அந்த அருவியை நீங்க பார்த்து பக்கத்துல நின்னீங்கன்னா அந்த சத்தம் காதுல ரொம்ப இரைச்சல் போல அது விழும். Much higher than that is the voice in heaven
singing hallelujah. இதெல்லாம் காட்டிலும் மிகவும் அதிகமான சத்தத்தோடு விண்ணகத்திலே ஹalleluya என்று அவர்கள் அங்கு சத்தமாக ஆண்டவரை புகழ்கின்றார்கள். Many a times during the rainy season you hear the thundering sound. மழை காலத்துல நீங்க இடி இடிக்கக்கூடிய சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. And the word of God says, much higher than the thunder is the voice of hallelujah. இறைவார்த்தை சொல்கின்றது அந்த இடி முழக்கத்தை காட்டிலும் அதிகமான சத்தத்தோடு ஹalleluya என்று விண்ணகத்திலே குரல் ஒலிக்கின்றது என்று பைபிள் சொல்கின்றது. So every time you say the word hallelujah, you are getting connected with the angels, the saints of God, the elders in heaven, and you are together worshiping God. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஹalleluya என்று சொல்லும்போது உங்களுடைய அந்த ஹalleluyaவானது விண்ணகத்திலே இருக்கக்கூடிய 4 உயிர்கள், 24 மூப்பர்கள், புனிதர்கள், வானதூதர்கள் இவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை புகழ்வது போலாகும். The word hallelujah is used to worship God. ஹalleluya என்ற வார்த்தை ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு வழிபடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. The word hallelujah is used when the Lord sits on his throne. ஆண்டவராகிய கடவுள் விண்ணகத்திலே அரியணையில் அவர் வீற்றிருக்கும் போது ஹalleluya என்ற இந்த வாழ்த்து பயன்படுத்தப்படுகின்றது. Actually you are praising God, the King of Kings and the Lord of Lords. உண்மையிலேயே நாம் அரசர்க்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராகிய கடவுளை நாம் ஹalleluya என்று சொல்லி நாம் புகழ்கின்றோம். Satan hates the word hallelujah. சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை என்னவென்றால் ஹalleluya என்பதுதான். I repeat again, Satan hates the word hallelujah. சாத்தான் வெறுக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஹalleluya என்பதாகும். The moment you say hallelujah, you are saying you belong to the family of God and you are a citizen of heaven. நீங்கள் ஹalleluya என்று வாயை திறந்து சொல்லும்போது நீங்கள் விண்ணகத்திலே உள்ள அந்த கடவுளுடைய தூதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து அங்கு உள்ள உறுப்பினர்கள் என்று நீங்கள் அங்கு வெளிப்படுத்துகின்றீர்கள். The word hallelujah is used when you are in the presence of God. ஹalleluya என்ற இந்த வார்த்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. In other words, when you say hallelujah, you are saying, God, you are so mighty, so big, and I do not know how to describe you. You are much greater than my imagination. நாம் எப்போதெல்லாம் ஹalleluya என்று சொல்கின்றோமோ அப்போது ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு வல்லவர், நீர் எவ்வளவு மாண்புமிக்கவர், உம்மை என்னால் என்னுடைய வார்த்தையால் புகழ முடியாது, நீர் அவ்வளவு பெரியவர், எனவே நான் ஹalleluya என்று நான் புகழ்கின்றேன் என்று சொல்வதாகும். When you say the word hallelujah, a divine strength comes into you, a supernatural strength comes into you. எப்போது நாம் ஹalleluya என்று நாம் சொல்கின்றோமோ அப்போது ஒரு பரிசுத்தமான ஒரு வல்லமை நமக்குள் கடந்து வருகின்றது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை நமக்குள் கடந்து வருகின்றது. It is a word of God. ஹalleluya என்பது கடவுளுடைய வார்த்தை. Revelation chapter 19, in one chapter 4 times the word hallelujah is spoken. திருவெளிப்பாட்டு நூலிலே 19வது அதிகாரத்திலே 4 முறை ஹalleluya என்பதை பற்றி கூறப்பட்டுள்ளது. So when a person is speaking hallelujah, the light of God begins to shine on that person. எப்போது ஒருவர் ஹalleluya என்று சொல்கின்றாரோ அப்போது ஆண்டவருடைய ஒளி அந்த நபர் மேல் வீசுகின்றது. So the more and more a person keeps on saying hallelujah, the more and more the light of God begins to shine on that person. எவ்வளவுக்கு அதிகமாக ஒருவர் ஹalleluya ஹalleluya என்று சொல்கின்றாரோ அப்போது ஆண்டவருடைய ஒளி அவர் மேல் அதிகமாக ஒளிர்கின்றது. It is a time of worship. ஹalleluya என்று சொல்வது நாம் ஒரு வழிபாடு, ஆண்டவரை வழிபடக்கூடிய ஒரு நேரமாகும். The more and more you say hallelujah, the works of the devil is destroyed. அதிகமாக ஹalleluya ஹalleluya என்று சொல்லும்போது சாத்தானுடைய எல்லாவித செயல்பாடுகளும் அங்கே ஒழிக்கப்படுகின்றது, அழிக்கப்படுகின்றது. Because when you praise God, the Bible says in Psalms 22 that the Lord dwells in the praises of his people.
திருப்பாடல் 22 இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, ஆண்டவர் புகழ்ச்சியின் நடுவில் வீற்றிருக்கின்றார் என்று. அப்போது நீங்கள் ஹல்லேலூயா என்று ஆண்டவரை புகழும் போது ஆண்டவரை, அந்த புகழ்ச்சியில் இருக்கின்ற ஆண்டவரை நீங்கள் போற்றுகின்றீர்கள். It is the shortest word of praise. மிகவும் சிறிய ஒரு வார்த்தை, ஆண்டவரை புகழ்வதற்கு நாம் பயன்படுத்துகின்ற மிகவும் சிறிய ஒரு வார்த்தை தான் ஹல்லேலூயா. It is the shortest word where you say, I am submitted to God and God is my master. அந்த சின்ன வார்த்தையிலே நாம் ஆண்டவரிடத்தில் சொல்கின்றோம், ஆண்டவரே நான் என்னையே உமக்கு அர்ப்பணிக்கின்றேன், நான் உம்மை போற்றுகின்றேன் என்று நாம் சொல்கின்றோம். It is the shortest prayer that brings you closer to God. அது ஒரு மிகச் சிறிய ஜெபம், ஆனால் ஆண்டவருக்கு நெருக்கமாக நம்மை கொண்டு வருகின்றது. It is the shortest prayer that brings you right to the throne of God. இது ஒரு மிகச் சிறிய ஜெபம், ஆனால் ஆண்டவருடைய அரியணை முன் நேராக நம்மை கொண்டு வருகிறது. It is the shortest prayer that you get into a position to receive from God. இது ஒரு மிகச் சிறிய ஜெபம், ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அருளை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஜெபமாகும். It is the shortest prayer where you can experience His presence. இது ஒரு மிக சிறிய ஜெபம், எதற்கென்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு உதவுகின்ற ஒரு ஜெபம். It is the shortest prayer to receive from God is love. ஆண்டவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய ஜெபம் தான் ஹல்லேலூயா. So when a person is saying hallelujah, it is not God who is getting benefited, it is you who is getting benefited. ஹல்லேலூயா என்று ஒருவர் சொல்லும்போது ஆண்டவருக்கு பெரிய நன்மை ஒன்றும் இல்லை, மாறாக யார் ஹல்லேலூயா என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு நன்மை கிடைக்கின்றது. This is the only word in the whole world which is not translated, it is the same. இது இந்த ஒரே ஒரு வார்த்தை ஹல்லேலூயா என்பது உலகம் முழுவதிலும் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்லேட் பண்ணாத, மொழிபெயர்க்கப்படாத ஒரு வார்த்தை என்று சொன்னால் உலகம் முழுவதிலும் ஹல்லேலூயா என்பதுதான். The word Mary is translated. அன்னை மரியாள் என்ற மாதாவுடைய பெயர் அங்கு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. I said Mother Mary, she said Maria. நான் மேரின்னு சொன்னேன், இவங்க மரியான்னு சொன்னாங்க. So all these words are translated. எல்லா பெயர்களும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. But the word hallelujah is never translated. ஆனால் ஹல்லேலூயா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எங்கேயும் எப்போதும் மொழிபெயர்க்கப்பட்டதே இல்லை. Now, this is what the Bible says. இவ்வாறு பைபிள் சொல்கின்றது. Now I want any 2 or 3 people to stand up who has got pain in their body. யாராவது 2-3 பேர் உடம்புல எனக்கு வலி இருக்குது அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா நீங்க எழும்பி நிக்கலாம். உங்க உடம்புல ஏதாவது வலி, தலைவலியோ கால் வலியோ முதுகு எந்த வலியா இருந்தாலும் ஒரு 3 பேர் எந்திரிச்சு நில்லுங்க. Any 2 or 3 people can stand up. 2 அல்லது 3 பேர் எழுந்து நில்லுங்க. Oh my God, in this church nobody has got pain. 1, another 2 அல்லது 3 பேர் 2. எழுந்து. Okay, come. Both of you come. வாங்க, Come. இங்க வாங்க. Now, we are not going to ask them to pray for a healing. நாங்க இப்போ அவங்கள ஆண்டவரே என்ன சுகமாக்கும் அப்படின்னு ஜெபிப்பதற்காக நாங்க அவங்கள கூப்பிடல. But we are going to ask them to repeat the word hallelujah. ஆனா இப்போ ஹல்லேலூயா என்ற வார்த்தையை அவங்க திரும்ப திரும்ப அவங்க சொல்ல போறாங்க. And when they will repeat the word hallelujah, அவங்க ஹல்லேலூயாங்கற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்போது supernaturally the power of God will come and set them free. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அவர்களுக்கு இருக்கின்ற நோயை குணப்படுத்தும். It is a very very powerful short prayer. மிக மிக வல்லமையான சிறிய ஒரு ஜெபம் தான் ஹல்லேலூயா. What pain you got? உங்களுக்கு என்ன வலி இருக்குது? Top to the bottom pain. All pain. Okay. உங்களுக்கு Leg pain. Leg pain. Leg pain. உங்களுக்கு என்னமா பண்ணு? Back pain. Okay. Okay. Now watch this. இப்போ நல்லா கவனிங்க. You will also say hallelujah. இப்போ நீங்களும் ஹல்லேலூயா சொல்வீங்க. They will also say hallelujah. அவங்களும் ஹல்லேலூயா சொல்வாங்க. We will all say hallelujah. நம்ம எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லப் போறோம்.
And when we will say hallelujah, we will be saying along with the angels and saints. நம்ம ஹல்லேலூயான்னு சொல்ல போறது விண்ணகத்துல உள்ள வானதூதர்களோடையும் அங்க இருக்கக்கூடிய புனிதர்களோடையும் சேர்ந்து சொல்ல போறோம். We will not ask God to heal them. நம்ம ஆண்டவர்ட்ட ஆண்டவரே இவங்களை குணப்படுத்தும் அப்படி சொல்ல போறது இல்ல. Please don't pray to God to heal you. நம்ம இங்க ஹல்லேலூயான்னு சொல்லும்போது நீங்க ஆண்டவர்ட்ட என்ன குணப்படுத்தும் அப்படி சொல்லாதீங்க. Only keep saying hallelujah. நீங்க வெறும் ஹல்லேலூயான்னு மட்டும் தான் சொல்லணும். The moment you say hallelujah, healing will come நீங்க automatically. ஹல்லேலூயான்னு முழு மனசோட அப்படி சொல்ல ஆரம்பிச்சதும் உங்களுக்கு ஆண்டவர் குணம் அளிப்பார். You don't have to ask him. நீங்க ஆண்டவர்ட்ட கேட்க வேண்டாம். God's healing power will come unto you. ஆண்டவருடைய குணமளிக்கும் வல்லமை உங்க மேல கடந்து வரும். But you must open your mouth and say. நீங்க நல்ல வாயை திறந்து கண்ணை மூடி சத்தமா சொல்லணும். Are you ready to help them? நீங்க எல்லாரும் இவங்களுக்கு உதவுவீங்களா? அதுக்கு ரெடியா இருக்கீங்களா? Close your eyes. நீங்க கண்ணை மூடிக்கங்க. Oh loving Father, அன்பான தந்தையே, we thank you and we praise you. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம். We receive understanding of the truth through your word. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கான புரிதலை இப்போது நாங்கள் கண்டுகொண்டோம். Thank you for teaching us. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. As you are seated on the throne, நீர் அரியணையிலே வீற்றிருக்கின்றீர். your son Jesus seated at the right hand, உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து உமது வலப்பக்கத்திலே வீற்றிருக்கின்றார். on the throne, அரியணையிலே வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். all the angels, எல்லா வானதூதர்களும் all the angels, எல்லா வானதூதர்களும் all the elders, எல்லா மூப்பர்களும் all the saints in heaven எல்லா புனிதர்களும் விண்ணகத்தில் இருக்கின்றவர்கள் are crying to you. அவர்கள் உம்மிடம் They are ஜெபிக்கின்றார்கள். worshiping you, அவர்கள் உமக்கு ஆராதனை செய்கின்றார்கள். and they are saying hallelujah. அவர்கள் எல்லோரும் ஹல்லேலூயா என்று சொல்கின்றார்கள். They are saying praise be to our creator. அவர்கள் நம்மை படைத்த ஆண்டவருக்கு எல்லா புகழ்ச்சியும் உண்டாகுக என்று சொல்கின்றார்கள். They are saying praise be to our God. நம்மை படைத்த இறைவனுக்கு எல்லா புகழ்ச்சியும் உண்டாகுக என்று சொல்கிறார்கள். They are saying praise be to the mighty healer and savior. அவர்கள் சொல்கின்றார்கள் வல்லமையான மீட்பரும் வல்லமையான குணமளிப்பவருமான ஆண்டவருக்கு புகழ்ச்சி என்று சொல்கின்றார்கள். Lord, I am also saying to you hallelujah. ஆண்டவரே, நானும் இப்போது உம்மை பார்த்து ஹல்லேலூயா என்று சொல்கின்றேன். Come on, open your mouth and say hallelujah, hallelujah, எல்லாரும் வாயை hallelujah, திறந்து hallelujah. ஹல்லேலூயா, Say it ஹல்லேலூயா loudly. சத்தமா நல்லா சொல்லுங்க. கண்ணை மூடி சத்தமா சொல்லுங்க. Loudly. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லு ஹல்லேலூயா சொல்லு. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. Hallelujah, 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 hallelujah. Check your legs. Hallelujah. Check your legs. உங்க Gone. காலை உதறி பாருங்க. Finish. Yeah. Check your legs. உங்க காலை உதறி பாருங்க. Gone. Check your legs. உங்க காலை எந்த கால் வலிக்குதோ அதை உதறி பாருங்க. No, உதறி check. பாருங்க. அப்படி தூக்கி வைங்க.
Gone? So, does the word hallelujah have power? ஹல்லேலூயா என்ற வார்த்தைக்கு வல்லமை இருக்குதா, சக்தி இருக்குதா? சக்தி இருக்குதா? So, it is the very shortest prayer which will release the power. மிகவும் ஒரு சின்ன ஒரு ஜெபம்தான், ஆனா அது இந்த குணமளிக்கும் வல்லமையை வெளிக்கொண்டு வரும். Among the children, I want 5 children to come up. 5 பேரு இதுல எந்திரிச்சு இங்க வாங்க. 5 பேரு குழந்தைங்கள்ல 5 பேர் எந்திரிச்சு வாங்க. இங்க வாங்க. கையை கொடுத்துக்கோங்க. Hold hands. கையை கொடுத்துக்கோ. ஒவ்வொருத்தர் கையும் பிடிச்சுக்கோ. Close your eyes. கண்ணை முடிக்கங்க. And keep on saying hallelujah, hallelujah, hallelujah. இப்ப தொடர்ச்சியா ஹல்லேலூயா கண்ணை முடிக்கணும். நல்லா ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு ஃபாஸ்டா சொல்லணும். And when you have closed your eyes, நீங்க உங்க கண்ணை மூடி இருக்கும்போது look at Jesus seated on the throne in heaven. ஆண்டவர் இயேசு விண்ணகத்துல அரியணையில உட்கார்ந்திருக்கத நீங்க கற்பனை செஞ்சுக்கோங்க உங்க கண்ணு முன்னால. Looking towards him, believing that you can see him in heaven. ஆண்டவர் இயேசுவை நீங்க விண்ணகத்துக்கு மோட்சத்துல பார்க்க முடியும் அந்த நம்பிக்கையோட Now say hallelujah. ஹல்லேலூயா நீங்க சொல்லணும். ஆண்டவர் இயேசுவை கண்ணு முன்னால வச்சுக்கோங்க. மோட்சத்துல அரியணையில வீற்றிருக்கார். Say it loudly. இப்ப சத்தம் போட்டு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து சொல்லு. சத்தம் வரட்டும். ஹல்லேலூயா சத்தம் போட்டு Very good. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. கண்ணை மூடிக்கோ. Hallelujah, 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 hallelujah. நல்ல சத்தமா. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. Alleluia, alleluia, alleluia. Alleluia, 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 alleluia. Hallelujah, hallelujah, hallelujah. Now when you were saying, what was happening to you? நீங்க எப்படி சொல்லிட்டே இருந்தீங்கல்ல ஹல்லேலூயான்னு சொல்லி, Head has become heavy. அப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? Head has become heavy. தலையெல்லாம் அப்படி நல்லா All is going round and round. அப்படி இருந்துச்சு உங்களுக்கு? தலையெல்லாம் அப்படி நல்லா கிறங்கிறது போல Yes or no? இருந்தா? அப்படியா? The power of God is upon you. ஆண்டவருடைய வல்லமை உங்க மேல அப்படி இறங்கி வருது. If you say for another 2 minutes, you will be fallen on the floor. இன்னும் கூட 2 நிமிஷம் நீங்க சொன்னா நீங்க தரையில விழுந்துருவீங்க. Head is going round and round. அப்படி உங்களுக்கு ஆண்டவருடைய அந்த வல்லமை தருதா இறங்குறது? Now say, close your eyes and கண்ணை say, பத்திட்டு சொல்லுங்க. கண்ணை பத்திக்கோ, கை பிடிச்சுக்கோ, கண்ணை Say- பத்து. say, Lord Jesus, ஆண்டவராய் இயேசுவே சொல்லுங்க. thank you for teaching me. எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. This prayer is so short, இந்த ஜெபம் மிகவும் சிறியது, but there is so much of power. ஆனால் அதில் அதிக வல்லமை இருக்கிறது. My head is turning round and round. என்னுடைய தலை வட்டமாக சுற்றுகின்றது. I never knew such power can come. எனக்கு தெரியவே தெரியாது இப்படி ஒரு வல்லமை இருக்கின்றது என்று. Now Lord Jesus, இப்போது ஆண்டவராய் இயேசுவே, please set me free. என்னை இப்போது நீர் விடுவியும். As I say hallelujah, நான் ஹல்லேலூயா என்று சொல்லும்போது let that heaviness be gone. எனக்கு இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் மாறட்டும். Hallelujah, ஹல்லேலூயா hallelujah, சொல்லுங்க. hallelujah, ஹல்லேலூயா hallelujah. ஹல்லேலூயா. It's gone. இப்போ உங்களுக்கு அந்த அப்படி இருந்த ஒரு ஹெவியா இருந்துச்சுல்ல கனமா, அது மாறி இருக்கு. Gone? சரியா? Gone? Hers is not gone. Gone? பைசா சரியாயிட்டியா? Yeah, go and sit down. போங்க. I want to teach you how this word has got so much of power. இந்த வார்த்தையில இவ்வளவு சக்தி எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். For the next 2 minutes, we are going to make a prayer. அடுத்த 2 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு ஜெபம் செய்ய போறோம். You must, like what the Bible says, you must believe. இந்த பைபிள்ல என்ன சொல்லி இருக்கோ
அதை நீங்க நம்பணும். The Bible says God seated on the throne, everything in heaven says hallelujah. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, ஆண்டவராகிய கடவுள் அரியணையில் வீற்றிருக்கின்றார், அப்போது அங்கு இருக்கின்ற எல்லா உயிர்களும் ஹல்லேலூயா என்று சொல்கின்றது. When you close your eyes, look at Jesus seated on the throne. நீங்க கண்ணை மூடி ஆண்டவராகிய கடவுள் இயேசு விண்ணகத்துல அரியணையில அப்படி ராஜா மாதிரி அவர் உட்கார்ந்திருக்கதை நீங்க கற்பனை செய்து பார்க்கணும் கண்ணை மூடிட்டு. I'm teaching you this prayer because this prayer has got so much of power. It can set you free from any kind of trouble, sickness or disease. அவர் உங்களுக்கு இந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்க போகின்றார். ஏனென்றால் இதில் அவ்வளவு வல்லமை இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், சாத்தானின் கட்டுக்கள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லமை இந்த ஜெபத்தில் இருக்கிறது. You must close your eyes and do what the Bible says. நீங்க கண்ணை மூடிட்டு பைபிள் என்ன சொல்லுதோ, இறைவார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யணும். If the elders were worshiping God by singing hallelujah, you and I can say the same words. மூப்பர்கள் அங்கு ஹல்லேலூயா என்று ஆண்டவரை புகழ்ந்தார்கள் என்றால் நாம் எல்லோரும் ஏன் ஹல்லேலூயா என்று ஆண்டவரை புகழக்கூடாது? Do you want to experience that? உங்களுக்கு அதை அனுபவிக்கணுமா? Thank you. Thank you. We are telling you to close your eyes so that you can get connected to God. ஏன் கண்ணை மூடணும்னு சொன்னா அப்போதான் நம்ம கடவுளோடு நமக்கு ஒரு இணைப்பு, தொடர்பு உண்டாகும். அதுக்கு தான் கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்றது. When your eyes are open, you are connected to us. நீங்க கண்ணை திறந்தீங்கன்னா இங்க நிக்கிற எங்களை தான் நீங்க பாப்பீங்க. Now imagine Jesus sitting on the throne. இப்போ எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு அரியணை அந்த அரசர் போல வீற்றிருப்பதை நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள். Imagine you are in heaven right before the throne of Jesus. ஆண்டவர் இயேசுவின் அரியணை முன்னால் விண்ணகத்தில் மோட்சத்தில் நீங்க அங்க நிக்கிறத இப்போ கற்பனை செய்து கொள்ளுங்கள். The Bible says all the people in heaven were shouting and saying hallelujah. பைபிளிலே இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, விண்ணகத்தில் இருக்கக்கூடிய மோட்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா என்று ஆண்டவரை புகழ்வதாக பைபிள் சொல்கின்றது. So in the next 2 minutes we are going to say this word hallelujah. அடுத்த 2 நிமிடங்களுக்கு நாமும் ஹல்லேலூயா என்ற இந்த வார்த்தையை சொல்ல போகின்றோம். Please keep your eyes fixed on Jesus on the throne as you say these words. எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவர் இயேசு அரியணையில் உட்கார்ந்திருக்கின்ற அந்த காட்சியை மட்டும் நீங்கள் பதித்து கண்ணை பதித்து அதை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். No matter what the devil has been trying to destroy your life or your family, that power will be destroyed now. உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்திலே சாத்தானுடைய அந்தகார சக்திகள் கட்டுக்கள் எது உங்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ எதுவாக இருந்தாலும் இப்போது அரியணையின் முன் நின்று நீங்கள் ஆண்டவரை அல்லேலூயா என்று சொல்லும்போது எல்லா கட்டுக்களும் விலகி உடைந்து ஓடிவிடும். The moment you start saying, the angels will come and fight for you. நீங்கள் எப்போது ஹல்லேலூயா என்று ஆரம்பிக்கின்றீர்களோ அப்போது விண்ணகத்தில் இருந்த வானதூதர்கள் இறங்கி வந்து உங்களுக்காக யுத்தம் செய்வார்கள். Now open your mouth and keep saying hallelujah. கண்ணை மூடிக்கிட்டு வாயை திறந்து எல்லாரும் ஹல்லேலூயான்னு சொல்லுங்க. கண்ணை மூடுங்க. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah.
Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 இறங்கி வருகிறார். ஆண்டவர் உங்களை தொடுகின்றார். இப்போது ஆண்டவர் உங்களை தொடுகின்றார். உங்கள் அருகிலே நிற்கிறார். ஆண்டவர் இப்போது உங்களை தொட்டு குணப்படுத்துகின்றார். உங்கள் வியாதிகள் குணமாகின்றது. ஆண்டவர் உங்களை தொடுகின்றார். Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. We worship you, O Lord. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். The angels, the people and the elders worship you. புனிதர்களும் மூப்பர்களும் வானதூதர்களும் உம்மை ஆராதிப்பது போல் நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். Jesus, you are seated on the throne. ஆண்டவரே நீர் அரியணையில் வீற்றிருக்கின்றீர். We come before you, Jesus. ஆண்டவரே நாங்கள் உமது அரியணையின் முன் வருகின்றோம். We come before you, Father, அப்பா பிதாவே நாங்கள் உமக்கு முன்பாக வருகின்றோம். by the blood of Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் We வருகின்றோம். come to your throne, O Father, ஆண்டவரே நாங்கள் உமது அரியணையின் முன் வருகின்றோம். not worthy of you, அப்பா எங்களுக்கு தகுதி இல்லை. but because we believe you are a merciful God. ஆனால் நீர் இரக்கமுள்ள தந்தை என்பதை நாங்கள் நம்புகின்றோம். By the grace of God, we are washed by the blood of Jesus. உம்முடைய அருளினால் ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தால் நாங்கள் கழுவப்பட்டிருக்கின்றோம். Lord, because of your mercy, our sins are forgiven. ஆண்டவரே உமது இரக்கத்தினால் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன. We come to receive help from you, O Lord. ஆண்டவரே நாங்கள் உமது முன்னிலையில் வந்து நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கின்றோம். We thank you, Father, for touching us and healing us. ஆண்டவரே இப்போது நீர் எங்களை தொட்டு எங்களை குணப்படுத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி. We thank you, Lord, for delivering us. ஆண்டவரே நீர் இப்போது எங்களை கட்டுக்களிலிருந்து விடுவித்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி. And we thank you for setting us free. ஆண்டவரே எங்களுக்கு முழு விடுதலை கொடுப்பதற்காக நன்றி. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. Thank you, Jesus. இயேசுவே நன்றி. நான் ஹல்லேலூயான்னு சொல்லும்போது எனக்கு அந்த வல்லமை ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறவங்க கையை தூக்கி காட்டுங்க. இப்படி கையை உயர்த்தி நீங்க காட்டுங்க. என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது, எனக்கு கிடைச்சது அப்படின்றவங்க. Can you see now the hands lifted up? இப்ப பாத்தீங்களா கையெல்லாம் நல்லா உயர்த்தி இருக்கிறத? Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Keep your hands down. கையெல்லாம் கீழே போட்டுருங்க. How many of you are experiencing some heaviness in your head? இப்படி ஹல்லேலூயான்னு சொல்லும்போது எத்தனை பேருக்கு தலைக்குள்ள அப்படியே ரொம்ப கனமா ஒரு பாரம், தலை கனம் மாதிரி எத்தனை பேர் உணர்ந்தீங்க? If you got a heaviness, lift your hand up. உங்களுக்கு கனமா மனசுக்குள்ள பாரமா அப்படி நீங்க உணர்ந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க ஆண்டவர் முன்னால. Loving Father, all these people who are lifting their hand up, அன்பான ஆண்டவரே இந்த கரங்களை வைத்து இருக்கிற உமது அருமையான மக்கள் அனைவரையும் உமது பாதம் சமர்ப்பிக்கிறேன். I pray for them அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். because they are acknowledging you, அப்பா அவர்கள் இந்த வேளையிலே உம்மை ஆராதிக்கின்றார்கள். and by lifting their hands they are saying, Lord, I need your help. அவர்கள் உம்மிலே நம்பிக்கை வைத்து கரங்களை உயர்த்தி நான் குணமாக வேண்டும் என்று அவர்கள் உயர்த்தி இருக்கின்றார்கள். As their hands are lifted up, Almighty God, ஆண்டவரே அவர்கள் கரமெல்லாம் இப்போது உயர்த்தி இருக்கின்ற நேரத்திலே Father, in the name of Jesus, ஆண்டவரே ஆண்டவர் இயேசுவின் பெயரால் I take authority over that heaviness.
நான் இந்த தலை கனம் இதன் மேல் நான் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்றேன். In the name of Jesus, I take authority over that spirit. ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அந்த தலை கனத்தை கொண்டு வருகின்ற ஆவியின் மேல் நான் அதிகாரத்தை செலுத்துகின்றேன். And I command that spirit of infirmity to get out of their body. இந்த குறைபாடை கொண்டு வருகின்ற தீய ஆவிக்கு நான் கட்டளை கொடுக்கின்றேன். Right now in the name of Jesus. இப்போது உடம்பை விட்டு போ என்று ஆண்டவர் இயேசுவின் பெயரால் கட்டளையிடுகிறேன். And I command that body to be loosed and set free now. இப்போது அவர்களுடைய உடம்பு நன்றாக தளர்வாக இயற்கையாக இருக்கும்படியாக நான் அதிகாரத்தோடு கட்டளை கொடுக்கிறேன். I command that body to be healed now. இப்போது அவருடைய உடம்பிலே சுகம் வரும்படியாக நான் அதிகாரத்தோடு கட்டளையிடுகிறேன். In the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். And I thank you, Lord, நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தந்தையே, for setting all these people free. இந்த அனைத்து மக்களையும் நீர் இந்த நாளிலே விடுதலை கொடுத்ததற்காக விடுவித்ததற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். You can put your hands down. கையெல்லாம் கீழே போடுங்க. That heaviness is gone. இப்போ உங்களுக்கு அந்த கனமா இருக்கக்கூடிய அந்த உணர்வு மாறி இருக்கிறது. And you are set free. நீங்க இப்போ முழு விடுதலையை அனுபவித்திருக்கிறீர்கள். Now is there anybody who has still got the heaviness? இப்போ யாருக்காவது இன்னும் எனக்கு அப்படி பாரமா இருக்கு கனமா இருக்கு அப்படின்னு உணர்றீங்களா? Nobody. இப்ப யாருமே இல்ல. There is power in the name of Jesus. ஆண்டவர் இயேசுவின் பெயரில் வல்லமை இருக்கின்றது. Not even one hand is lifted up. ஒரு கை கூட இப்போது உயர்த்தப்படவில்லை. Every one of them are healed. ஒவ்வொருவரும் இந்த நாளிலே சுகத்தை பெற்றிருக்கின்றீர்கள். And we believe even this sister who is knocked off over here, the Spirit of God is healing her. இந்த சகோதரி 4 வருஷம் வலியுள்ள இந்த சகோதரியும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கிறார் என்று. Hallelujah. Hallelujah. Can we give Jesus a big hand of praise? ஆண்டவர் இயேசுவை நாம் மகிமைப்படுத்தும்படியாக நாம் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? கரங்களை தட்டி. Praise the Lord. Praise the Lord. Now, is it easy to pray? இப்போ ஜெபம் பண்ணுறது ரொம்ப எளிதா இருக்கா, ஈஸியா இருக்கா? ஜெபம் பண்றது சின்ன ஜெபம். By only saying hallelujah, we saw so much of power. ஹல்லேலூயாங்கிற ஒரே வார்த்தையில நம்ம இவ்வளவு சக்தி வல்லமையை நம்ம பார்த்தோம். Now we will see the life of Mother Mary. இப்போது நாம் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகின்றோம். Many of you and all of you love Mother Mary. எல்லாரும் இங்க இருக்கின்ற அனைவரும் அன்னை மரியாவை மிகவும் நாம் நேசிக்கின்றோம். But we should look into a life. How is the life of Mother Mary? நாம் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று. How did she face things in her life? அவர்களுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் சந்தித்தார்கள் என்று. Let us begin the first encounter of Mother Mary. நாம் அன்னை மரியாளுடைய முதல் சந்திப்பை நாம் எடுத்துக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. There is an angel Gabriel கப்ரியேல் என்ற ஒரு வானதூதர் who comes to meet Mother Mary. அன்னை மரியாவை சந்திப்பதற்காக வருகின்றார். Mother Mary is a young girl, அன்னை மரியாள் ஒரு இளம் பெண். not married, அவங்களுக்கு கல்யாணம் ஆகல, but only engaged. அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் மட்டும் முடிஞ்சிருந்தது. She is engaged to a man named Joseph. ஜோசப் என்று சொல்லக்கூடிய யோசேப்பு என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு அவருக்கு மன ஒப்பந்தம் ஆகி இருந்தது. And the first thing that the angel Gabriel does, கப்ரியேல் வானதூதர் முதலாக என்ன செய்தார் என்றால், he comes and speaks the word to Mary. அன்னை மரியாவிடம் வந்து ஒரு வார்த்தையை அவர் பேசுகின்றார். And he says, "Hail Mary, you highly favored." அவர் இவ்வாறு சொல்கின்றார், அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று. The Lord is with you. ஆண்டவராகிய கடவுள் உம்மோடு இருக்கின்றார். Mother Mary is wondering what is he saying. அப்போது அன்னை மரியாவுக்கு ஒரே ஆச்சரியம், இவர் என்ன சொல்கின்றார் என்று. Imagine an angel coming with wings. நீங்க எப்படி கற்பனை செஞ்சு பாருங்க, அப்படி நல்ல சிறகெல்லாம் வச்சுக்கிட்டு ஏஞ்சல்னா அப்படிதானே இருக்கும், அப்படி வர்றாரு. So many of you will get a heart attack looking at the angel. நீங்க ஏஞ்சலை பார்த்தா அப்படி என்ன வந்துரும், ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் உங்களுக்கு. Because you will be so scared. பார்த்தது நீங்க பயப்படுவீங்க.
Now the angel says to her, அப்போது அந்த வானதூதர் அன்னை மரியாளை பார்த்து இவ்வாறு சொல்கின்றார், you will have a son உனக்கு ஒரு மகன் பிறப்பான், and you will name him Jesus. அந்த மகனுக்கு இயேசு என்று நீங்கள் பெயரிட வேண்டும். He will be the son of God. அவர் கடவுளின் மகனாக இருப்பார். He will be the king, அவர் அரசராக இருப்பார். and his kingdom shall never end. அவருடைய அரசுக்கு முடிவே இராது. So she says, அப்போது அன்னை மரியாள் இவ்வாறு கேட்கின்றார், how is it possible? எப்படி இது ஆகும்? I am not yet married to anybody. எனக்கு திருமணமாகவில்லையே, நான் கணவனை அறியேனே. The angel Gabriel says, அப்போது கபிரியேல் வானதூதர் இவ்வாறு சொன்னார், the power of the Most High will come upon you, ஆண்டவருடைய உன்னத வல்லமை உம்மேல் வரும். and the conception will take place. அப்போது நீர் கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவீர். And your cousin Elizabeth is already pregnant 6 months. உன்னுடைய உறவினரான எலிசபெத்துக்கு இப்போது இது 6வது மாதம். There is nothing impossible to God. கடவுளால் ஆகாதது எதுவுமே இல்லை. And Mother Mary says, அப்போது அன்னை மரியாள் இவ்வாறு சொன்னார்கள். what does she say? அவங்க என்ன சொன்னாங்க? என்ன பதில் சொன்னாங்க? Now, I am the handmaid. I am the handmaid of the Lord, be it done unto me according to your word. இதோ நான் ஆண்டவர் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொன்னார்கள். Now, supposing you were Mother Mary, இப்போ நீங்க தான் அன்னை மரியாள்னு வச்சுக்குவோம். and the angel Gabriel would come and say, you will be pregnant now. கபிரியேல் வானதூதர் உங்ககிட்ட வந்து நீங்கள் வந்து கருத்தாங்குவீங்க அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்குவோம். What will you say? நீங்க என்ன சொல்லுவீங்க? You are not married. உன் கல்யாணம் ஆகல. How many of you would say, I am ready? எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் ரெடி அப்படின்னு? In those days, அந்த காலத்துல if a woman is pregnant ஒரு பெண் கருத்தரித்தாள் என்றால், without getting married, கல்யாணத்துக்கு முந்தையே அவர்கள் கருத்தாங்கினார்கள் என்றால், she will be stoned to death. அவங்கள கல்லால எரிஞ்சு கொன்னு போட்டுருவாங்க. So how can she say? அப்ப எப்படி அவங்க சொல்ல முடியும்? How will she go and tell Joseph, who will be getting married to her, that the child in the womb is holy and not through a man? எப்படி அவர்களுக்கு மன ஒப்பந்தம் ஆயிருக்கின்ற யோசேப்பிடம் சென்று என் வயிற்றிலே ஒரு குழந்தை இருக்கின்றது என்று அவர்கள் ஒரு திருமணத்துக்கு முன்பாகவே அவரிடம் எப்படி சொல்ல முடியும்? Will Joseph accept her? அதை யோசேப்பு ஏற்றுக்கொள்வாரா? What about her mummy and daddy? அவங்க அப்பா அம்மா தான் என்ன சொல்லுவாங்க? Will they believe her? அவங்கெல்லாம் அவங்கள நம்புவாங்களா? What about the priest? அங்க இருக்கக்கூடிய தலைமை குருக்கள்லாம் அதை நம்புவாங்களா? Will they believe her? அவங்க அவங்கள நம்புவாங்களா? How will she bring this child into the world? எப்படி இந்த குழந்தையை உலகத்துக்கு அவங்க பெற்று கொண்டு வர முடியும்? But look at her. ஆனா பாருங்க, அன்னை மரியாளை பாருங்க, She is saying to God, அவங்க கடவுள்கிட்ட சொல்றாங்க, God, if you got a plan ஆண்டவரே உமக்கு ஒரு திட்டம் இருக்கும் என்றால், which I do not understand, எனக்கு அதை புரிய கூட முடியல, ஆனாலும் I do not have the power to fulfill it, எனக்கு அதை நிறைவேற்றக்கூடிய சக்தி என்கிட்ட இல்ல, but yet ஆனாலும் I am ready to work with you. நான் உம்மோடு சேர்ந்து ஒத்துழைக்க நான் தயாராக இருக்கின்றேன். I am ready to believe your word. நான் உம்முடைய வார்த்தையை நம்புவதற்கு தயாராக இருக்கின்றேன். And I am ready to do whatever you want me to do. நீர் என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீரோ அதையெல்லாம் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். How did God reveal his plan to Mary? ஆண்டவராகிய கடவுள் எவ்வாறு தம்முடைய திட்டத்தை அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்தினார்? By his word. அவருடைய வார்த்தையாலே வெளிப்படுத்தினார். In the same way, அதே மாதிரி how does God reveal his plan to you? ஆண்டவர் தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துவார்? By his word. அவருடைய வார்த்தையின் மூலமாக. But only when you agree to his word. நீங்கள் அந்த வார்த்தையை ஒத்துக்கொண்டால் தான் உங்களுக்கு அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். Only when you read his word. இந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்தால் தான் உங்களுக்கு புரியும். Only when you believe his word. அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பினால் தான் உங்களுக்கு தெரியும். Only when you are ready to do his word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்பட விருப்பமானால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். Was the mission easy? அப்படி செய்யக்கூடிய அந்த பணி ரொம்ப எளிதா இருக்குமா? Every physical evidence was not in her favor. அன்னை மரியாளுக்கு கண்ணால் காணக்கூடிய எந்த ஒரு ஆதாரமும் அவர்களுக்கு ஒத்து இருக்கவில்லை, சார்பாக இருக்கவில்லை. But there was one spiritual evidence
that was in a favor. ஆனால் ஒரே ஒரு ஆவிக்குரிய சான்று மட்டும் அவர்களுக்கு சார்பாக இருந்தது. And that is the word of God. அது இந்த இறைவார்த்தை மட்டும்தான். Everybody loves Mother Mary. எல்லாருக்கும் அன்னை மரியாவை பார்த்தால் பிடிக்கும். You go and stand before her. நீங்க அன்னை மரியாள் பக்கத்துல போய் நிக்கிறீங்க. You talk to her. நீங்க அவங்ககிட்ட பேசுறீங்க. But do you go and tell her that I want to be like you, ready to believe your word in spite of not one thing in my favor in the physical world? நீங்க அவங்ககிட்ட போய் பேசுறீங்க, அவங்ககிட்ட சொல்றீங்க, ஆனா எந்த விதமான கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஆதாரமும் இல்லாமல் இறைவார்த்தையை நீங்கள் நம்பியது போல் நானும் நம்புவேன் என்று சொல்கின்றீர்களா? When small things happen, we will sit and cry. சின்ன சின்ன காரியங்கள், தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படும் போது நாம் உட்கார்ந்து அழுகின்றோம். Did she go and explain to her husband? அன்னை மரியாள் அப்படி போய் அவங்க யோசேப்பிடம் சொன்னார்களா? Did she think if I say yes to God, what will happen to my marriage? அவங்க நான் கடவுள்கிட்ட இப்படி சரின்னு சொல்லிட்டேனே, என்னுடைய கல்யாணம் என்ன ஆகும் அப்படின்னு அவங்க கவலைப்பட்டாங்களா? Did she think if I say yes to God, how will my mother and daddy react? நான் ஆண்டவருக்கு சரின்னு சொல்லிட்டேனே, அப்போ என்னுடைய அப்பா அம்மா எப்படி அவங்க என்ன பார்த்து அவங்க செயல்படுவாங்க? Did she think when this baby is going to be born, how am I going to look after this baby? இந்த குழந்தை பிறக்கும் போது நான் எப்படி இந்த குழந்தையை பார்த்துக்குவேன் அப்படி நினைச்சாங்களா? Did she think that I might be killed? அவங்க என்னை கொன்னு போட்டுருவாங்களே அப்படி நினைச்சாங்களா? But when you listen to God's word, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது you will say, Mother Mary, I love you. நீங்க சொல்லுவீங்க, அன்னை மரியாவை பார்த்து, மாதாவே நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று. You will surely say the rosary. நீங்க நிச்சயமாக ஜெபமாலையை சொல்வீர்கள். But will you look at her model and imitate her? ஆனா அவங்க வாழ்க்கையில நடந்த அவங்களுடைய மாதிரியை வைத்து அதை போல நீங்க செயல்படுவீங்களா? அவங்க செஞ்சது மாதிரியே நீங்க உங்க வாழ்க்கையில இமிட்டேட் பண்ணுவீங்களா? Can you also trust in God through his word? நீங்களும் ஆண்டவரிடத்திலே அவருடைய வார்த்தையை வைத்து அவரிடத்திலே நம்பிக்கை கொள்ள முடியும். So the first thing she did was, முதலாக அன்னை மரியாள் என்ன செய்தார்கள் என்றால், she believed in God's word ஆண்டவருடைய வார்த்தையில் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். with all her heart, அவங்க முழு மனதோடு நம்பினார்கள். with all her mind, அவங்க முழு எண்ணத்திலே அவர்கள் நம்பினார்கள். and with her whole entire being. அவர்கள் முழுமையாக அவர்கள் நம்பினார்கள். And the moment God revealed his plan, ஆண்டவராகிய கடவுள் எந்த நிமிடத்தில் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தினாரோ, she said, I am the handmaid of the Lord, I am ready to serve you. உடனே சொன்னார்கள், இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், நான் உமக்கு பணி செய்வேன் என்றார்கள். Like Mother Mary, are we ready to serve God or do we want God to serve us? அன்னை மரியாளை போல நான் ஆண்டவருக்கு பணி செய்வேன் என்று எண்ணுகின்றீர்களா, அல்லது ஆண்டவர் உங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? Hello? புரியுதா? Do we tell God, I am ready to serve you, or do you tell God to serve you? நீங்க கடவுள்கிட்ட, ஆண்டவரே நான் உமக்கு பணி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்கின்றீர்களா, அல்லது ஆண்டவரே நீ எனக்கு இந்த வேலையை செய்யும் என்று நீங்கள் அவரிடம் சொல்கின்றீர்களா? என்ன சொல்றோம் நம்ம? ஆண்டவருக்கு This is my plan. God, you please come and fulfill this plan. This is my plan. My plan. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே இதுதான் என்னுடைய திட்டம், இதுதான் நான் வச்சிருக்கிற திட்டம், நீர் இதை எனக்கு செய்யும், இது என்னோடது, இது என்னுடைய பிளான், என்னுடைய திட்டம் என்று நாம் சொல்கின்றோம். All the Marys, all Mother Marys. இங்க எல்லாம் மதர் மேரி உட்கார்ந்திருக்கீங்க. Do you reveal your plan or do you ask God to reveal his plan? ஆண்டவரிடத்துல உங்க திட்டத்தை கொண்டு போய் நீங்க விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி கொடுக்கீங்களா, ஆண்டவரே உம்முடைய திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தும் சொல்லி கேக்குறீங்களா? The next door neighbor, அடுத்த வீட்டு பக்கத்து வீட்டுல உள்ளவங்க, he brought for his wife அவங்க மனைவிக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாங்க. a small gift, சின்ன ஒரு பரிசு, one chain, ஒரு செயின், இப்படி செயின், one ஒரு செயின். The neighbor saw it, அப்ப பக்கத்துல அந்த செயினை பார்த்தாங்க. so she went to her husband. அவங்க ஹஸ்பண்ட் போனாங்க. That husband brought for her. அந்த வீட்ல அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒரு நல்ல செயின் வாங்கிட்டு வந்திருக்காங்க. When are you bringing for me? நீங்க எப்ப எனக்கு வாங்கி தர போறீங்க?
Discum, 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 discum. டிஸ்கம் 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 சொல்லி Husband is saying you already got 2. உனக்கு தான் 2 செயின் இருக்குதே, பின்ன எதுக்கு? That is only this much. அது இவ்வளவு தானே இருக்குது. I want this much. எனக்கு இவ்வளவு வேணுமே, I want this. எனக்கு இப்படி வேணுமே. Discum, 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 டிஸ்கம் 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 டிஸ்கம். My plan. இது என்னுடைய பிளான். God, fulfill my plan. ஆண்டவரே, எனக்கு இது எப்படியாவது வேணும், இதை நீர் நிறைவேற்றும். Mother Mary, அன்னை மரியாட்ட போய் no plan for her. ஒரு பிளான் அவங்களுக்கு கிடையாது. God, your plan. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். சரியா? சரியா? புரிஞ்சுதா? All the Mother Mary, சரியா? எல்லா அன்னை மரியாளும் சரியா? புரிஞ்சுதா? My plan. என்னுடைய திட்டம், This is mine. இது எனக்குள்ளது, Mine. இது எனக்குள்ளது. Don't touch it. இது தொடாதீங்க. Mother Mary. அதான் மதர் மேரி. இந்த மதர் மேரி Look at our attitude. நம்முடைய அணுகுமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்கின்றது? The moment she received the word, எந்த நிமிடத்தில் அன்னை மரியாள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டார்களோ, the moment she received the promise, எந்த நிமிடத்தில் வாக்குறுதியை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, she ran அவர்கள் ஓடினார்கள். to Elizabeth's house. அவங்க உறவினரான எலிசபெத் வீட்டுக்கு ஓடினார்கள்.